morning to everyone. Today we'll learn about this 12th standard chemistry. That is so in the last class we have learnt about the valence bond theory. Okay, so valence bond theory, its assumption and what are the limitations of valence bond theory. In the last class we have learnt about those concepts. Okay, now we'll learn some of the examples or illustration of these valence bond theory. Okay, for example, how we are going to apply this valence bond theory in complexes. Okay, so let us take the first complex, that is nickel tetracarbonyl. Okay, so இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி இது எப்படி எழுதணும்? நிக்கல் டெட்ராகார்பனைல். ஓகே, நம்ம அந்த ஃபார்முலா எழுதிட்டு நிக்கல். ஓகே, நிக்கலுடைய இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 3d8 4s2. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கிறணும் 3d8 4s2 அண்ட் 3dயில் வந்து 5 சப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ வந்து 5 பாக்ஸஸ் போடணும். 1 2 3 4 5 பாக்ஸஸ் அண்ட் எஸ் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 1. ஓகே, அண்ட் தென் 4p there are 3 sub energy level. Okay, 1 2 3. Okay, so on the 3 வந்து நம்ம இது பண்ணிக்கிறணும் or orbitals are there, so you have to put 3 boxes. Okay, now 3d8 இங்கே 3d8 இருக்கா? இப்போ இந்த 8 எலக்ட்ரானை இதில் எப்படி மிஸ் அகாமடேட் பண்ணணும்? எப்படி அகாமடேட் பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? you have to, according to Hund's rule, you have to the electron pairing does not take place until all the orbital contain 1 electron each. ஸோ ஒரு எலக்ட்ரானாவது ஒரு ஆர்பிட்டலில் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை ஃபில் பண்ணணும். ஓகே, முதல்ல ரெண்டாக போட்டு போயிடக்கூடாது. ஒன்றா முதல்ல ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மற்றதை நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 அப்படி போட்டுக்கோங்க. ஸோ 8ல் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5 போட்டாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 3. ஸோ அந்த 3ஐ கொண்டு வந்து 1 2 3. ஸோ இப்படி போடுங்க. முதல்ல ரெண்டாக போட்டு போகக்கூடாது. ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு எலக்ட்ரான் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சத்தை கொண்டு வந்து போடணும். ஸோ 1 2 3 4 5 போட்டோம். அப்போ 8ல் மிச்சம் 3 இருக்குது. அந்த 3ஐ கொண்டு வந்து 6 7 8. ஓகே, ஸோ இட் இஸ் 3d8. ஸோ 3d8 நம்ம போட்டாச்சு. 4sல எவ்வளோ இருக்குது? 2. ஓகே, ஈச் ஆர்பிட்டல் கண்டெயின் 2 எலக்ட்ரான்ஸ். இட் கேன் அகாமடேட் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் ஒன்று அப்வர்ட் ஸ்பின் ஒன்று டவுன்வர்ட் ஸ்பின் அப்படி போட்டுறோம். ஓகே, ஸோ இப்படி திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அகாமடேட் த எலக்ட்ரான்ஸ் இன் த ஆர்பிட்டல். ஓகே, நவ் யூ ஹேவ் டு see the nature of ligand. இந்த nature of ligand என்னன்னு பார்க்கணும். CO. Okay, it is a strong field ligand. So already in the assumptions of EBT we have learnt CO is a strong field ligand. So CO strong field ligand இருந்தால் என்ன செய்யும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்ஸை பேரிங் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ ஹியர் this causes the pairing of 4s electron with 3d electron. ஸோ இந்த 4s electron வந்து இவங்களோட பேரை போய் உட்காந்துரும். ஓகே, ஸோ CO ஸ்ட்ராங் ஃபீல்ட் ligand உள்ள வர்றதுனால CO ஸ்ட்ராங் ஃபீல்ட் ligand உள்ள வர்றதுனால இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் இருக்க 4s electron வந்து இந்த 3d electronல தனியாக உட்காந்துருக்கவங்களோட பேரை பாயிரும். ஓகே, ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ CO ஸ்ட்ராங் ஃபீல்ட் ligand இருக்கிறதுனால இந்த 4sல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து 3dயோட பேரப்பாய் உட்காந்துரும். ஓகே, ஸோ பேரப்பாய் உட்கார்ந்த டயக்ராம் தான் அடுத்து நம்ம வரைய போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் அப்போ இது ரெண்டு இங்கே எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு டவுன்வர்ட் ஸ்பின் இங்கே ஒரு டவுன்வர்ட் ஸ்பின் வரும் இல்லையா? ஸோ அதுதான் மிஸ்ஸிங் வரைஞ்சிருக்கேன். ஓகே, 3d10. ஓகே, அப்போ 3d10 ஆயிரும் இல்லையா? இது வந்து லிகேண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணாதான் லிகேண்ட் வர்றதுக்கு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் இப்போ பாருங்கள், கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குது அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர். இல்லை எத்தனை லிகேண்ட் வந்து ஆக்குப்பை ஆகுது, தட் இஸ் அ கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ ஹியர் இங்கே பாருங்கள் 1 2 3 4. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளவு? 4. ஓகே, அண்ட் திஸ் ஹைப்ரிடைசேஷன் sp3 இருக்காங்க, அது எப்படின்ற பார்ப்போம். ஓகே, ஸோ 3d10 ஏற்கனவே அகாமடேட் ஆகிட்டு. இப்போ லிகேண்ட், ஸோ லிகேண்ட் there are 4 ligands are there. So one ligand will donate a pair of lone pair electron. ஒரு லிகேண்ட் வந்து ஒரு pair of lone pair electron வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ பண்ணாங்கன்னா 4 into 2 8. அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆக்குப்பை ஆகும்? இங்கே எத்தனை பாக்ஸஸ் இருக்குது? 1 2 3 4. ஓகே, ஸோ இன் தட் 4 யூ கேன் அகாமடேட் 2 ஈச். ஓகே, ஸோ அப்போ ஹைப்ரிடைசேஷன் என்ன ஆயிரும்? ஒரு எஸ் இருக்குது, 3 p ஆர்பிட்டல் வந்து என்ன ஆயிருக்கு? தே ஆர் இன்வால்வ்ட் இன் பாண்டிங் இல்லையா? ஸோ அதனால் இட் இஸ் நோன் அஸ் sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ ஹைப்ரிடைசேஷன் வந்து என்னது? sp3. நவ் யூ கேன் சி. ஸோ இதிலே பாருங்கள் எல்லாமே பேரப்பாக இருக்குது. இப்போ அன்பட் எலக்ட்ரான் இதில்
எவ்வளவு 0, unpaired electron is 0. So spin only magnetic formula நீங்க போடுங்க, that is unpaired electron is equal to 0 and here paired இருந்து நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரெண்டா உட்கார்ந்திருக்காங்கன்னா that complex is diamagnetic. Okay, so it is diamagnetic. then நீங்க n is equal to 0 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், μs value will be equal to 0 and the geometry is tetrahedral. Okay, coordination number 4, hybridization sp3, geometry எவ்வளவு tetrahedral. Okay, so this is about nickel tetracarbonyl. then we'll see another compound, that is NiCN 4 times 4 minus. so இதுல வந்து நிக்கல் வந்து 2 plus oxidation stateல இருக்கு. so already we have learned how to find out the oxidation state of the metal atom இல்லையா. so அப்ப இங்க நிக்கல் வந்து 2 plus ஆட்டத்துல 2 plus stateல இருக்கு. அப்ப 2 plusல இருந்தா அதோட electronic configuration எப்படி இருக்கும், 3d8 4s0, 3d8 4s0, scandium, titanium, vanadium, chromium, nickel. okay, actually it is what 3d5 configuration. okay, so 3d8 4s0 and cobalt nickel, sorry 28. okay, 3d8 தான், 3d8 4s0. so 3d8 4s0 னா எப்படி அது பண்ணனும், அகாமடேட் பண்ணனும். அப்பல சொன்ன மாதிரி 1 2 3 4 5 ஒண்ணா போட்டுட்டு then downward spin 6 7 8 போட்டோம். okay, so here this is the configuration of the metal atom. now Cn minus வந்து strong field ligand, அதனால it causes pairing of the 3d electron itself. இங்க எதுவும் இல்ல, இங்க எதுவும் இருந்தாங்கன்னா இவங்களோட pair ஆயிருவாங்க, எதுவும் இல்ல. அதனால Cn minus வந்து strong field ligand இருக்கிறதுனால it causes pairing of these unpaired electron. இந்த unpaired electron வந்து pair up ஆயிரும். pair up ஆயிட்டா எப்படி இருக்கும், இங்க ஒரு separate empty orbital வந்து generate ஆயிரும். so இந்த d வந்து ஒரு empty ஆயிரும். இது இங்க போய் உட்கார்ந்துட்டனா இந்த box ஃப்ரீயா இருக்கும். okay, so here it generates a vacant orbital. now coordination number பாருங்க 1 2 okay 3 4. okay, so இங்க வந்து என்னன்னா 1 2 3 4 ல வந்து அகாமடேட் ஆக போகுது. ஏனா Cn வந்து 4 தான் இருக்கு. அப்ப 4 அதாவது கோஆர்டினேஷன் நம்பர்னா எவ்வளவு வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கோ அது, இல்ல it is the number of ligands okay present in the complex. okay, so இங்க number of ligands பாருங்க 4. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் என்ன 4 and hybridization என்ன சொல்லிருக்காங்க dsp2. அது எப்படின்ற பாப்போம். okay, so here 3d8 இது எப்பவும் போல இருக்கு. now இந்த d ஆர்பிட்டல் இப்போ வந்து Cn வந்து Cn minus வந்து 4 pairs of electron கொடுக்க போறாங்க. 4 pairs அப்படினா totally 8 electrons. அப்போ ஒரு orbital can accommodate 2 electrons. அப்ப இங்க பாருங்க இந்த லாஸ்ட்ல இருக்க இதுல வந்து ஒரு pair வந்து உட்கார்ந்துரும். 1 2 3 4 5 6 7 8. அப்ப இங்க எத்தனை வரும், அப்ப இங்க d ல வந்து ligand electron உட்காருது, s ல உட்காருது, then ds, then p ல ரெண்டு ஆர்பிட்டல்ல உட்காருது. அப்ப the hybridization will be dsp2. அப்ப hybridization என்னது dsp2. now இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானுமே ரெண்டா உட்கார்ந்திருக்கு, எல்லாமே ரெண்டா உட்கார்ந்திருக்கிறதுனால இது வந்து என்னது paired. so when your complex contain unpaired electron then it is paramagnetic. when your complex contain paired electron then it is diamagnetic. இது நீங்க spin only magnetic momentல போட்டு கூட பார்க்க வேண்டாம். இந்த ஆர்பிட்டல் டயகிராமை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த விபிடி டயக்ராமை பார்த்துட்டு அதில் பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா டயாமேக்னெட்னு அளவு சொல்லிடலாம். அன்பேர்ட் எலக்ட்ரான் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க, ஒன்றொன்னா உட்காந்துருக்காங்கன்னா தென் இட் இஸ் பேராமேக்னெட்னு சொல்லிடலாம். கால்குலேட் கூட பண்ண வேண்டாம். ஓகே, ஹியர் யூ கேன் சி the number of unpaired electron பாருங்க it is equal to 0. ஸோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் போட்டால் என்ன கிடைக்கும், μs is equal to 0. இப்போ எல்லாமே பேர்டாக இருக்கிறதுனால the compound is diamagnetic and it is square planar. So this compound has coordination number 4, dsp2 configuration, square planar. So இது எப்படி எழுதணுங்கிறது தெரியுதா? ஓகே, அதே மாதிரி இன்னொரு காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம், FeCN6 3-. ஓகே, ஸோ ஹியர் அயன் இஸ் இன் 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் வந்து 3d5 4s0. ஓகே, ஸோ ஹியர் 3d5னா எப்போ போடுற மாதிரி 1 2 3 4 ஒன்று போட்டுட்டு இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்குள்ளது. Now Cn- வந்து என்னது, ஆல்ரெடி we have learned it is a strong field ligand. So it causes, இங்கே எந்த எலக்ட்ரான் இல்லை, அதனால பேரிங் ஆஃப் திஸ் 3d, இந்த 3dக்குள்ளேயே பேரிங் பண்ண வச்சுக்கிறோம். ஸோ பேர் பண்ணால் எப்படி கிடைக்கும், இங்கேருந்து ஒன்று இங்கே வந்துடும் 2, இங்கேருந்து ஒன்று இங்கே வந்துடும் 4, இதுக்கு இல்லை இல்லையா, மொத்தமே 5 தான் இருக்குது. அப்போது இந்த 2 பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும், 2 ஆர்பிட்டல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, now கோஆர்டினேஷன் நம்பர் என்னது, எத்தனை லிகாண்ட்ஸ் அட்டாச் ஆகிருக்கு 6. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6,
கான்ஃபிகரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா D2sp3 கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறாங்க. D2sp3 கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி எப்படின்றது பார்ப்போம். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் வாட், ஹியர் இட் இஸ் 3d5. நவ் this will donate 6 pairs of electron or 12 electrons. So 6 pair donate பண்ணும்போது 12 electrons accommodate பண்ணணும் இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, so here it can accommodate 12 electrons. So here 1 will come. Okay, so 12 electrons it have to accommodate. So 4 5 6 7 8 9 10 11 12. Okay, so 12 electrons will be accommodated. So the configuration will be D2sp3. Okay, so configuration enna it is D2sp3. Here also 1 will come. So it is D2sp3. So இது pair up ஆயிட்டனா இது வந்து என்ன ஆயிரும் D2sp3. So இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Okay, so இதுக்குள்ள 12, இது வந்து ஏற்கனவே உள்ள 5. அப்போ எப்படினாலும் ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன ஆயிரும், இட் இஸ் D2sp3 கான்ஃபிகரேஷன். ஓகே, ஆக்டாஹெட்ரல். அண்ட் தென் அன்பேட் எலக்ட்ரான் வில் பி ஈக்குவல் டு 1. ஒரே ஒரு அன்பேட் எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் பேராமேக்னெட்டிக். ஸோ ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் போட்டிங்கன்னா mu is equal to 1 into 1 plus 2. 1 into 1 plus 2 that will be equal to some 1 plus 2 √3. √3 will be equal to 1.732. Okay, so this is the third complex. Then fourth complex COF6 3-. ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி வச்சு நம்ம எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் வேலன்ஸ் பாண்ட் தியரியை. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் COF6 3- கோபால்ட் வந்து 3+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ அதோடைய கான்ஃபிகரேஷன் வந்து 3d6 4s0. ஸோ எப்பவும் போல் நம்ம அந்த இது வந்து ஆர்பிட்டல் வரைஞ்சிட்டு அதில் என்ன செய்கிறோம், 3dனா 1 2 3 4 5. ஓகே, அண்ட் தென் 4sக்கு 1 4pக்கு 3. ஓகே, 3 எனர்ஜி லெவல்ஸ். அப்போ இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். அப்போ எப்பவும் போல் 1 2 3 4 அப்வர்ட் ஸ்பின்னில் போட்டுட்டு மிச்சம் இருக்க ஒன்றை கொண்டு வந்து டவுன்வர்ட் ஸ்பின். ஓகே, ஸோ இது எழுதிட்டோம். F- வந்து என்னென்னா ஹியர் இட் இஸ் வீக் ஃபீல்டு லிகேண்ட். F- வந்து வீக் ஃபீல்டு லிகேண்ட். வீக் ஃபீல்டு லிகேண்ட்னா பேரிங் இருக்காது. நோ பேரிங் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ். டி ஆர்பிட்டல்ஸ் வந்து பேரப் பண்ணாது. பேரப் பண்ணலை அப்படின்னா அப்படியே தான் இருப்பாங்க, அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, தென் coordination number 6. So what are how many number of ligand is present? 6 ligand is present. So coordination number is 6. And the hybridization is sp3d2. 6 na enna geometry octahedral. Okay, so idu appadi vechite now here in 4s appo 6 na it will give 12 electrons. adu 12 electrons vandu kudukum illaya. So 12 electrons kudukudhu, 6 pair of electrons kudukudhu. appo idhula 2. Okay, 2 3 4 5 6 7 8 போக d orbital la 2 orbital வந்து accommodate பண்ணனும். s ல வந்து 2 உட்காந்துரும், p ல வந்து 6. அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் அக்காமடேட் பண்ணிட்டோம். மிச்சம் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும், அடுத்து டி. ஓகே, டி ஆர்பிட்டலில் கொண்டு போய் அந்த 4 எலக்ட்ரான்ஸையும் 2 லெவலில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சோன்னா என்ன ஆயிரும், ஹைப்ரிடைசேஷன் sp3d2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி. ஸோ இதில் அன்பேட் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 1 2 3 4. அன்பேட் எலக்ட்ரான் வந்து 4 இருக்குது. அன்பேட் எலக்ட்ரான் இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வில் பி பேராமேக்னெட்டிக். ஸோ ஹியர் mu is equal to 4 into 4 plus 2. ஸ்பின் only magnetic moment la pota 4 into 4 plus 2 which is equal to 4.899 Bohr magneton. So spin only magnetic moment is expressed in Bohr magneton. Okay, so paramagnetic. So adu vandu paramagnetic. Coordination number 6 sp3d2 and it is octahedral. So this is how you have to apply the VBT in different complexes. So முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கணும், அதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்க்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய எலக்ட்ரான்ஸை அக்காமடேட் பண்ணணும். தென் வி ஹேவ் டு டெல் வெதர் இட் இஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆர் வீக் ஃபீல்ட் லிகேண்டான்னு பார்க்கணும். ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்தால் அங்கே பேரிங் நடக்கும். ஸ்ட்ராங் ஃபீல்டாக இல்லைன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எலக்ட்ரான்ஸில் பேரிங் நடக்காது. ஸோ பேரிங் நடந்துட்டால் மிச்சம் இருக்க ஆர்பிட்டல்ஸில் லிகேண்ட் வந்து உட்காரும். வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸில் லிகேண்ட் எலக்ட்ரான் வந்து உட்காரும்.
ஸோ அது எத்தனை ஆர்பிட்டலில் வந்து உட்காருது ஆர் எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணுது அதுதான் என்னது கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கோஆர்டினேஷன் நம்பரை வச்சு ஜாமெட்ரி சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோஆர்டினேஷன் நம்பர் 4னா இட் மேபி எய்தர் ஸ்கொயர் பிளேனார் ஆர் டெட்ராஹெட்ரல், கோஆர்டினேஷன் நம்பர் 6னா ஆக்டாஹெட்ரல் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அந்த அது பார்க்கணும் பேர் ஆகிருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த லிகேண்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கு அந்த ஆர்பிட்டல்ஸை பார்க்கணும். அதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இட் இஸ் வாட் பேராமேக்னெட்டிக். எல்லாமே பேர்டாக உட்காந்துருந்தாங்கன்னா டயமேக்னெட்டிக். தென் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் அந்த வேல்யூ போடணும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தால். ஓகே, ஸோ இட் வில் கிவ் ரைஸ் டு சம் வேல்யூ. ஓகே, அப்புறம் இதிலிருந்து என்னெல்லாம் சொல்லிடலாம், கோஆர்டினேஷன் நம்பர், தென் வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன், வாட் இஸ் த ஜாமெட்ரி அண்ட் வாட் இஸ் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ எவ்ரி திங் we can explain. ஓகே, ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் 2 காம்ப்ளெக்ஸ் வச்சு கூட ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். இல்லஸ்ட்ரேட் ஆர் எக்ஸ்பிளைன் த விபிடி யூஸிங் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே எப்படி எழுதணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ க்ளீன் அப்போது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட்னா பேரிங் இருக்கும், வீக் ஃபீல்ட் லிகேண்ட்னா பேரிங் இருக்காது, அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த டுடேஸ் கிளாஸ். அகெயின் அண்ட் அகெயின் ஐ எம் சேயிங் யூ லேர்ன் அண்ட் ரைட் அண்ட் லேர்ன். இந்த காம்ப்ளெக்ஸஸ்லாம் உட்காந்து எழுதி பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் எழுத முடியும். மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே போய் எல்லாம் குழப்பிடும். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் தப்பாக போடுவீங்க. இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் யூ கேன் clarify it in the online class. So don't avoid online class, don't skip any videos. So you get some information regarding your 12th standard chemistry or some information regarding the day-to-day life sciences. Okay, so don't avoid any videos or online classes. You be present for the online class. You do the assignment on the day itself. Okay, இன்னைக்கே போய் இன்னைக்கே பண்ணிருங்க. Put today's date. You learn and write the assignment. Send a photocopy to me. I'm always there to check and to clarify your doubts. Okay, so please don't skip the videos. Okay, so இன்னைக்குள்ள அசைன்மெண்ட்டை இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி எழுதிடுங்க. I want everyone to attend the class as well as to write the assignment. Okay, so thank you for listening to me. Thank you.